ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வழி நடத்துங்க. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அது ஒவ்வொருத்தருக்குள்ளும் செல்லட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் தேங்க்யூ லார்ட். உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தே இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு எழுந்தே இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே. இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கம்பீரி, சாலேமிலே ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமிலே ஸ்தோத்திரி. துதியும் கணமே மகிமை செலுத்து. துதியே கணமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே. சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி, சாலேமிலே ஸ்தோத்திரி. சீயோனே கம்பீரி, சாலேமிலே ஸ்தோத்திரி. துதியே கணமே மகிமை செலுத்து. துதியே கணமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. mighty God. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2025 பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக அவர்கள் சொல்லுகிறதும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். வேதத்தில் ஆண்டவர் அழகாக தீர்க்கமாக சொல்லி வைத்துவிட்டு போன காலமும் இதுதான். மிக முக்கியமான காலகட்டத்தில் ஈஸ்டரை கொண்டாடுகிறீர்கள். நல்லது, கொண்டாடுவது நல்லது. எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் கொண்டாடுங்க. அதனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணம் மனித குலத்தின் பாவத்தை எடுத்துக்கொள்கிறது. இட் டேக்ஸ் அவே த சின். மனித குலத்தினுடைய பாவத்தை மரணம், கிறிஸ்துவின் மரணம் எடுத்துக்கொண்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் தெய்வீக ஜீவனை, பரலோக ஜீவன், சாதாரண உயிர் இல்லை, பரலோக ஜீவனை கொடுக்கிறது. பாவத்தை எடுத்து உயிர்த்தெழுதல்
ஜீவனை கொடுக்குது. அதாவது வாழை பாவத்தை எடுத்து விட்டு புதுசாக்கி, பாவம் போன உடனே அந்த பரிசுத்தம் உள்ள வந்த உடனே, பரிசுத்தம் என்பது என்ன? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய வெளிப்பாடு. அந்த தெய்வீக ஜீவன் நமக்குள்ள அப்படியே உள்ள வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு இதுதான் முக்கியமானது. ரெண்டும் கலந்ததாக, பாவம் போனது, ஜீவன் வந்தது, நடுவில் அடைத்தது குழாய். பிளம்பரை கூப்பிடுங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. பாவம் போனது, தெய்வீக ஜீவன் வந்தது. பாவம் எப்படி போனது? சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்ததனால் பாவம் பரிகரிக்கப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. இட் வாஸ் டேக்கன் அவே. அதற்கப்புறம் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவுடன் ஜீவன் நமக்குள் வருகிறது. ஹல்லேலூயா! பரலோகத்தினுடைய ஜீவன், உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு கிறிஸ்தவனுக்குள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்குள்ள தான் அது வேலை செய்யும். உயிர்த்தெழுந்த வல்லமை பாவம் குறைய குறைய, அல்லது பாவம் மரித்து ஒன்றும் இல்லாமல் போக போக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கூடிக்கொண்டே போகும். இதில் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த நாள் காலையில் அவர் இங்கே இல்லை. எங்க இல்லை? கல்லறைக்குள் இல்லை, கல்லறையில் இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று யார் சொல்றது? சீஷர்களா சொன்னாங்க? தூதர்கள் சொன்னாங்க. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வந்து பாருங்களேன் அந்த இடத்த. அங்க இல்லைங்க. அவர் இல்லை, அவர் இங்கே இல்லை. இது ஆச்சரியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு மறந்துட்டாங்க. அவர் இங்கே இல்லை என்பது தூதர்கள் சொல்லும்போது வந்து பாருங்கள் என்ற போது அவர்களுக்கு ஆச்சரியமாக. அப்ப என்ன பிரச்சனையா இருந்திருக்கு? அங்கே அவர்கள் முழுமையாக அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை. கொஞ்சம் பின்பாக போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் மறந்துட்டாங்க, நம்பிக்கை கிடையாது. மத்தேயு 16:21. அது முதல் இயேசு. எது முதல் இயேசு? அதாவது முக்கியமான ஒரு நேரம் வருது. அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலே அவர் தன்னுடைய சீஷர்களை எல்லாம் அழைத்து 16:21 அது முதல் இயேசு அன்னையில இருந்து, அந்த நாளில் இருந்து, ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாளிலிருந்து, ஒரு குறிப்பிட்ட நாளிலிருந்து, அங்கே இருக்கும், எல்லாம் இருக்குது, எங்கே இருக்குது, எந்த நாள், எந்த இடம் எல்லாம் இருக்கிறது, வீட்டில் போய் பாருங்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு சீஷர்களுக்கு இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிளானை சொல்லிட்டார். பிதாவின் திட்டம், நான் இதுதான், நான் வந்திருக்கேன், பாடுபடுவேன், நான் கொலை செய்யப்படுவேன் உறுதியா, ஆனால் 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார்ல, புதுசு கிடையாதுல்ல, ஏற்கனவே சொன்னது தானே, சீஷர்களுக்கு ஏற்கனவே பேசினது தான். இங்கு கூட ஆண்டவர் நிறைய நம்மளோட பேசுகிறார். போட்டோம் போலீஸ், வேர்ல்டு போலீஸ் சப்மிட், வேர்ல்டு கவர்மெண்ட் சப்மிட் எல்லாம் போடுறோம். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நாள் சொல்லுவார், இதெல்லாம் ஏற்கனவே போட்டு சொன்னாங்கல்ல உங்கள் சபையில், எத்தனை தடவை தான் நாங்கள் ஒல்லி எல்இடி ஸ்க்ரீனை போடுறோம், ஊழியக்காரங்களை நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன், நான் சொல்லி கொண்டு தான் இருந்தேனே என்று. அந்த ஒரு நாள், அந்த நாள் எந்த நாள்? அந்த நாளுக்காகத்தான் நாம் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். தேர் இஸ் கோயிங் டு பி ஒன் டே, பிக் டே, ஒரு பெரிய நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளுக்கு தான் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் 2 முக்கியமான நாட்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்களும் எல்லோரும் அல்லது கொஞ்சம் பேர் அல்லது இங்கே யாரும் இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் விரும்பாத மரணம். மரணத்தை கண்டு அலறாதவர்கள் இருக்கிறீர்களா? இருக்கிறீங்களா?
பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையா அந்த மரணமும் இன்னொன்று ஆண்டவருடைய வருகையும், இது மிக முக்கியமான நாள். சந்தித்து தான் ஆகணும். இந்த பூமி எல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த ரெண்டையும் தப்பிக்க முடியாது. அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் இந்த காலையிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நான் ஏற்கனவே 3ஆவது நாள் எழுந்திருப்பேன் சொன்னேன். ஆனாலும் அவர்கள் சொன்னதை மறந்தார்களா, அல்லது புரியவில்லையா, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா, அல்ல மந்தமாய் இருந்தார்களா என்று தெரியும். இன்று ஏதோ ஒரு நிலையில் இங்கே நாமும் கூட இந்த ஈஸ்டரை எப்பொழுது 8:30 வரும், நான் கிளம்புவேன், என்னுடைய கடைக்காரர் காத்திருக்கிறார், வீட்டில் நான் அதையெல்லாம் ரெடி பண்ணி வைத்து வந்திருக்கிறேன். ஆமாம், உயிர்த்தெழுதல் சந்தோஷம், அந்த நியூஸ் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஸ்டவ்லே சிலது இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் சிலது இருக்கிறது, அவைகள் எங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த கல்லறையை திறந்து நாங்கள் அதை எடுத்து சமைத்து நாங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டாட ஆசையாக இருக்கிறோம். எங்கள் மனமெல்லாம் இப்பொழுதே கடை வீதிகளுக்கு போய் கொண்டு இருக்கிறதே. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், வாங்க கேட்டுட்டு போயிருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு போயிருங்க. ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது, கிடைச்சிட்டு தான் இருக்கும். எல்லா நாளும் கிடைக்க போகுது. இன்று சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்காக. எல்லா உணவு கூடங்களும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதனை முடித்து சந்தோஷமாய் கொண்டாடி போங்கள், உங்களுக்கு கொண்டாட்டமாய் கிடைக்கும். நான் சும்மா உண்மையை தான் சொல்கிறேன். அதனால் உங்கள் மனதை கடைக்காரர் உங்களுக்காக காத்திருப்பார், கவலைப்படாதீர்கள். மனசு கஷ்டம். சீஷர்கள் கூட இருந்தவங்களே திணறினாங்க. ஏசாமி சொன்னதை மறந்தாங்க. நம்ம ஏமாத்துறோம், அதுதான் பிரச்சனை. யோவான் 11:25. இயேசு அவர்களை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும். யாரை நோக்கி? லாசர் மரித்த போது மார்த்தாளை நோக்கி. கல்லறையில் வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறத சீஷர்கள் கேட்குறாங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் உயிர்த்தெழுதலே. என் பேரே உயிர்த்தெழுதல். அப்புறம் ஏன் பாஸ்டர் எங்க வாழ்க்கையில் டல்லா இருக்கிறோம்? எங்க வாழ்க்கையில் எதுக்காக இப்படி பிரச்சனைகள்? ஏன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வரவில்லையா? அது வல்லமை இல்லையா? அது உள்ளே வந்து வேலை செய்ய இடம் இல்லையா? பாஸ்டர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கல்லறையை உடைத்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன வல்லமை இன்றைக்கு எங்கே? இந்த ஈஸ்டரையும் கர்த்தர் நம்மோடு அப்படிதான். கல்லறை திறந்துச்சு, ஏசாமி வந்தார் என்ற காரியங்களை பேசாமல் நம்ம கல்லறையை பற்றி தான் பேச சொல்கிறார். நம்மளுடைய கல்லறைகள், நம்முடைய வாழ்க்கையின் இந்த கடைசி போலீஸ் சப்மிட் வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த கிறிஸ்து ஷூ போட்டு பேண்ட் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிற காலத்தில் நம்மளால் பிரசங்கங்களை கவனிக்க முடியாமல் திணறுகிறதையும், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கிறதையும் ஆண்டவர் உங்களோடு இந்த காலையில் பேசி தட்டி கெட் அப் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஏன் என்னால் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் இந்த இயேசுவை தான் நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய பதில்களை நான் சொல்லிவிடுகிறேன். ரொம்ப ஆசை எனக்கு அந்த கல்லறை திறக்கிறது, ஏசாமி வெளியே வர்றது, அவங்களோட பேசுகிறதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இன்று எனக்கு அந்த பகுதிகளில் அனுமதி இல்லாமல் நான் என் வல்லமையை என்ன என்று சபை புரிந்திருக்கிறது, அதை இந்த கடைசி காலத்தில் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லி சீக்கிரத்தில் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து ஃப்ரம் த டெத் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய வல்லமை, அதாவது ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். திரும்ப சொல்கிறேன்,
நான் கொஞ்சம் சீக்கிரமாய் முடிக்க போகிறதுனால இதை நான் சொல்லுகிறேன். இயேசுவை மரித்த நிலையிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியினாலே, அந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, உங்களுடைய சரீரத்தின் செய்கைகளையும் என்னுடைய சரீரத்தின் செய்கைகளையும், செய்கை சரீரத்தின் செய்கை அழித்தால் அந்த உயிர்த்தெழுந்த ஆவியினாலே அழிக்க சொல்றார். அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன செஞ்சா பிழைப்பீங்க? அப்படியே மாத்தி போடுங்க. அந்த சரீரத்தின் செய்கைகளை நல்ல ஊட்டி வளர்த்தால் என்ன ஆகும்? நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய மனநிலைகள், இந்த பூமியில் இருக்கிற நம்மளுடைய மனநிலைகளோடு என்றும் போராட்டம் உண்டு. முக்கியமாய் உண்மையாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நினைக்கிறவர்களுக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். மனதிற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் எந்த நேரமும் பரிசுத்தத்துக்காக ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டம் நல்ல போராட்டம். அதைத்தான் பவுல் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த போராட்டத்தில் இருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அந்த போராட்டம் சரீரத்தின் செய்கைகள். நம்ம சரீரம் பல தீயவைகளைத்தான் செய்ய வாஞ்சிக்கிறது. நம்மளுடைய பாடி, நம்மளுடைய சரீரம் மரணத்தை விரும்புகிறது. நம்ம நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மரணத்தின் மேல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதனோடு கைகளை கோர்த்து நாம் அழைத்து உள்ளே வரும்போது மரணத்தின் கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது கவலை வந்துடுது, நம்பிக்கை போயிடுது. என்னென்ன நடக்கக்கூடாதோ அவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கல்லறை வாழ்க்கை வருகிறது. நடமாடும் கல்லறைகளாய் மாறுகிறோம். எங்கேயா உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. என்னால் இந்த இடத்துல நின்று பாட முடியவில்லை. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தா நான் ரொம்ப குதிச்சிருப்போனோன்னு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, அவ்வளவு தேவ பிரசன்னம். ஆனால் இந்த இடத்தை தாண்டினவுடன் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. நான் புரிந்து கொண்டேன். செய்தியே அதுதான். இட் இஸ் அவைலபிள். இது இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கு. யார் அந்த சரீரங்களுடைய எண்ணம், பாட்டி தாத்தா அப்பா அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததை அழிக்கிறோமோ, அந்த பூர்வீக ஜென்ம சுவாபங்களை அழிக்காத கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக கவலையோடு தான் இருப்பாங்க. உயிர் தெழுந்த வல்லமைக்கு அங்கே டோரை லாக் பண்ணியிருப்பாங்க. வாழ்க்கையில் பூட்டு போட்டு போயிட்டு வரேன்னு உயிர் தெழுந்த வல்லமை வந்து வீட்டின் வாசலில் மே கம்மி நான் வரலாமான்னு சொல்லும்போது பூட்டப்பட்ட வீடு போல் தான் இருக்கும். அதனால தான் இங்கே அநேகர் கவலையாக, டல்லாக, அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்று போய் நாளை வர வேண்டாம், இன்றைக்கும் வர வேண்டாம். ஒருவேளை வந்தால் ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் வந்து எங்களை பார்த்து விட்டு போகலாம். உயிர் தெழுந்த வல்லமே, ஒரு உயிர் தெழுந்தார் அல்லேலூயா என்ற பாடல் பாடும்போது நீ வா, அந்த நேரத்தில் மட்டும் என் உள்ளத்துக்குள்ள வா. அதற்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டு விட்டு, ஒரு ஸ்நாக்ஸ் முடிஞ்சா சாப்பிட்டு கிளம்பி போயிருங்க. உயிர் தெழுந்த வல்லமை அனுபவிக்க முடியவில்லை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு. இட்ஸ் a great power, பயங்கரமான வல்லமை. பயப்படாம ஆமேன்னு சொல்லலாம். பக்கத்தில் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உண்மையா நினைக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு கேலி பண்ணாலும் பரவாயில்ல, என்ன ஆமேன். இப்ப அந்த சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியாமல் திணறுகிறதான். அதுக்கு கொஞ்சம் அந்த இடம் தான் பிரச்சனை. சரீரத்தின் செய்கைகள், இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் பாடி. ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரம், மாம்சத்தை நாம் வைத்துக்கொண்டு திணறுகிறோம். இங்கே உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு, அதுக்குள்ள வர விரும்பல. அப்ப நமக்கு இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் சரீரத்தின் செய்கைகள். அதை அழிக்காததனால், இந்த வல்லமை அழிக்க விடல. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவை மரித்த
மரித்த நிலையிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியினாலே. அந்த ஆவியை அசட்டை, கேலி, கிண்டல், அலட்சியம் படுத்துன்னு அது பயங்கர சேஞ்ச் கொடுத்துரும் நம்ம வாழ்க்கையில். இந்த சபையோடு ஆண்டவர் இட் இஸ் அவைலபிள் இருக்கிறது, நான் கொடுக்கிறேன். ஆனால் சரீரத்தை பார்த்து அவர்கள் அப்படியே வைத்திருக்கிறதால் இன்னைக்கு அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற நிலைமை தான் நமக்கு இருக்கு. என்னுடைய காரியங்களோடு தான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன், அப்படி தான் நான் போகிறேன் இல்லை. நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய ஜென்மத்தின் காரியங்களும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதை அழிக்க ஆவியானவர் அந்த உயிர்த்தெழுந்து டெட்டாக இருந்ததுலேருந்து உயிரோடு இல்லாமல் இருந்த ஜீசஸை அப்படி டெட் பாடியாக இருந்தவர் அப்படி உயிர்த்தலை வைத்த அந்த வல்லமை உங்களுக்குள்ள வர விடணும். அதான் செய்தி. இதுதான் வர விடாமல் ஏசாமியை குறை சொல்லக்கூடாது. அது சரீரத்தை பாடியில் சேஞ்ச் கொடுக்கும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். வசனம் இருக்கு. 11:8 ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களுக்குள்ள வாசமா இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்க பாடி, a deadly body, பயங்கரமான சரீரம், அதை உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி உயிர்ப்பிப்பார்னா, அழகாக நீங்கள் நினைத்து பார்ப்பதற்கு முன்பாக, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக கர்த்தர் அதை அழகாக உயிர்ப்பிப்பார். நான் கூட ஒரு மெடிக்கல் மிரக்கல் தான். ஏனென்றால் நான் பார்க்காத டாக்டர் கிடையாது. சென்னையிலே ஒரு 4-5 பெரிய டாக்டர்ஸை பார்த்ததில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு பார்த்த ஒரு டாக்டரை சந்திக்க டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு டாக்டரை தற்செயலாக நான் என் நண்பன் சொல்லி போய் பாரு, இவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு என்னுடைய சரீரத்தை செக் பண்ணிட்டு சொன்னார், ரேர் பாடி அப்படின்னாரு. ஒரு வித்தியாசமான ஆள்பா நீ, உடம்புப்பா, உனக்கு இருக்கிற பத்தில் செத்தே போயிடுவான். வேற ஆளாக தான் நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி, என்னை பார்க்கிற டாக்டர்கள் எல்லாம் அலறுவார்கள், பதறுவார்கள். நிறைய பேருக்கு தெரியும் இங்கே சர்ச்சில். அப்படி சில காரியங்கள் என் சரீரத்தில் இருக்கு, என் பாடியில் இருக்கு. ஆனால் நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வல்லமை என்னைக்கு வரைக்கும் நீ ஓடணுமோ அன்னைக்கு வரைக்கும் நான் கூட இருந்து உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லி அந்த வல்லமை என் சரீரத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. நான் உணர்ந்தவனாக தான் பேசுகிறேன், சும்மா பேசலை. என்னுடைய பாடியிலையும் ஒரு பெரிய டைம் பாம் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து என்னுடைய சரீரத்துக்குள் இருக்கிறது. ஆனால் அது ஒன்று தெரியுது, அது இருக்கு. அதற்கு மேலாக உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குன்றதையும் நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அப்போ இந்த வார்த்தையின்படி நம் சரீரங்களை, நம்மளுடைய காரியங்களை நம்ம பலப்படுத்தி, பாடியை, மைண்ட், நமக்கு இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. எல்லாருக்கும் மனசு பாதிச்சிருச்சு. 10ல் 1 பாதிக்கப்பட்ட நிலை போய் 10ல் 10 பாதிக்கப்பட்டு எல்லாமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு உலகமே போய்கொண்டிருக்கிறதை நான் சொல்லலை, ஆராய்ச்சி சொல்லுது. மனநலம் செத்து கிடக்குது, கல்லறையில் இருக்கு. கல்லறை, இட் இஸ் இன் கிரேவியார்ட். மனசு கல்லறையில் இருக்கு, மனநிலைகள் எல்லாம் கல்லறையில் இருக்கு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை
இந்த காலையில் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாடி, மைண்ட், சரீரம், மனசு எல்லாவற்றிலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது நீங்கள் வித்தியாசமாக இந்த பூமியில் நீங்கள் நடப்பீர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். முடியும் 12, 13, 14. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சத்துக்கிட்ட லோன் வாங்கிட்டு போய் நம்ம போய் திருப்பி இஎம்ஐ கட்டுறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், உனக்கு தான் கடனே இல்லைன்னு பாவத்தை மன்னிச்சிட்டேன். ஏன் அந்த பேங்க்கில் போய் நீ கடன் வாங்கின? ஏன் அந்த பேங்க்கில் கடன் வாங்கின? உன் கடனை தான் நான் அடைச்சிட்டேனே சிலுவையில். அதற்கப்புறம் ஏன் போய் அந்த பேங்க்கில், அந்த மாம்சம் என்கிற பேங்க்கில் போய் துதி ஆராதனை சபை விசுவாசிகள் போய் சந்தோஷமாக லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே? நிறைய கட்ட முடியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்களே, தலைக்கு மேல் போனவர்களாம் இருக்கிறீங்களே. அந்த மாம்ச பேங்க் வங்கி, மாம்ச வங்கியில் போய் ஏன் போய் விரோதம், கசப்பு, கோபம், விபச்சாரம், வேசித்தனம், என்னென்னலாம் இருக்கோ விதவிதமான கடன்களை வாங்கி வட்டிக்கு வாங்கி திரும்பவும் நீங்கள் அதை இஎம்ஐயில் அசலும் வட்டியுமாக திருப்பி கொண்டு இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் ஏன் கடனாளிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? வாய் ஏன் கட்டும்போது கஷ்டம், மாதம் கட்டுறோம், நாட்கள் ஒவ்வொரு கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதை நீங்கள் வேண்டாம் என்று இந்த ஆவியானவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அந்த பேங்க் உங்களை கடைசியில் கொன்றுமே. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் அனுமதித்தால் அந்த பேங்க் அந்த பேங்கை ஒரு கை பார்ப்பார். அந்த வங்கியில் வாங்கியிருக்க கடனை அடைப்பார், தீர்ப்பார். உங்கள் உயிர் போகாது. அதாவது சொல்ல போனால் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள சந்தோஷம். நான் சொல்லுவது 100% சத்தியத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். புது பிரச்சனைகள் உருவாகாது. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலையில் தெளிவாக, இந்த இயற்கையாக வருகிற உபத்திரவங்களை நான் அனுமதித்த உபத்திரவம் என்று இருக்கு. ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு கூட இருந்து தாங்குவார். ஆனால் நான் அனுமதிக்காமல் நீங்கள் போய் மாம்ச பேங்க்கில் போய் வாங்கிட்டு வந்த அந்த கடனை நீங்கள் அடைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது வீட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது, சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, குடும்பங்களை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த பேங்க் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த பேங்க்குக்கு லைட்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக இருக்கும். அந்த மாம்ச பேங்க் கூப்பிடுவான். வட்டி குறைந்தது இருக்கிறதுல வட்டி குறைந்த பேங்க் அந்த பேங்க் தான் மாம்ச பேங்க். அந்த பேங்க்கில் தான் போய் நாம் கடனை வாங்குகிறோம், கடனாளிகளாய் ஆகிறோம். திரும்ப சொல்கிறேன், அறகுறையாய் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இவர் பேங்க்கில் போய் வாங்குறத சொன்னார்னு நீங்கள் எடுத்துக்கிறாங்க. மாம்சம் நம்ம தாய் தகப்பன், நம்ம ஜாதி ஜனம், நம்மளுடைய இனத்தின் பழக்கங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பேங்காக நிற்கும். வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். போய் எடுத்துக்கிறது, கடனை வாங்கிறது. வாங்க அது அழைக்கும். இயேசு அழைக்கிறார் போல் அது அந்த பேங்க் அழைக்கும். வாங்கக்கா, வாங்கம்மா, வாங்க சிஸ்டர், வட்டி குறைத்து வாருங்கள். சீக்கிரமாக ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த லோனை சாங்ஷன் பண்ணி, ஏன் ஒரு நிமிஷம், இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் கண்ணை அசைச்சிங்கன்னா அந்த பேங்க்லேருந்து லோன் கிடச்சிரும். அதை வாங்கி கஷ்டப்படுகிறதை கர்த்தர் பார்த்து, நான் சிலுவையில் கேன்சல் பண்ணிட்டேன் அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும், அப்புறம் ஏன் இப்போ போய் திருப்பி அதில் போய் கடன் வாங்குறீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் வருத்தப்பட்டு இந்த காலையிலே உங்கள் குடும்பங்களை காப்பாற்ற ஆண்டவர் அழைக்கிறார். இந்த ஈஸ்டரில் ஒரு நற்செய்தி, திரும்பவும் அந்த கடன்கள் அடைக்கப்படும். எப்பொழுது, why and how and when, எப்பொழுது, எப்படி, எங்கே, எப்படியெல்லாம் அது கடன் தீர்க்கப்படுகிறது என்றால், அங்கே தான் பாஸ்டர் கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஊழியக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் மாட்டுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, ஏன் சாமி பின்னாடியே போவீங்க. நாங்கள் எங்கே பாடு இருக்கு, பொய் சொல்ல வேண்டியிருக்கு. வேலையில் லீவ் எடுத்தால் பொய் சொல்லணும், பிஸ்னஸில் பொய் சொல்லணும், எல்லாத்துலேயும் பொய் சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய வாழ்க்கை வாழ்கிறோம். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக வந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது.
அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் தான். இங்கே என்ன ஊழியக்காரங்களுக்கு போட்டிருக்கா? கிடையாது. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். மாம்சமான யாவருக்கும் தான் ஏசாமி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் அவங்களுக்கு தான் வர்றார். திருப்பியும் நான் ஊழியக்காரர்களுக்காக தான் வருகிறேன், பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் வர்றேன் அப்படின்னா வண்டி காலியாக தான் மேலே போகும். எடுத்துக்கொள்ளப்படுற நாள் எத்தனை பேர் போக முடியாது? போக முடியாது. அதனால் ஆண்டவர் எல்லாருக்கும் தான், ஆண் பெண் ஜாதி ஜனம் இல்லாமல், கலர் இல்லாமல், பணம் இல்லாமல், பொருள் இல்லாமல், அந்தஸ்து இல்லாமல், மாம்சமான யாவருக்கும் இந்த வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. வேணான்றார். அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணுங்க, அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். பாஸ்டர் கொஞ்சமாவது இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி. அது உள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கும். சரி, எபேசியர் 1:18-19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் தான் இது புரியும். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் யாரெல்லாம் அதை நம்புகிறீர்களோ அவர்களிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இது கண்ணு தெரியணும்னா நம்மளுடைய சரீரங்கள். பாஸ்டர் நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் என்னை தொந்தரவு பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படணுமே, அவங்கெல்லாம் கெட்டவங்கெல்லாம் என்னை சூழ்ந்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இடம் கொடுங்க, சுற்றியில் இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான வல்லமை வந்தாலும் கர்த்தர் உங்களை, நீங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தாங்குகிறதையும் உங்களை பாதுகாக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அவங்களே சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்கறதுக்கு பிரகாசம் உள்ள மனசுக்கு ஒரு கண் இருக்குது. அந்த கண் உங்களுக்கு பிரகாசம் அடையணும். இந்த காலையிலே அந்த கண் பிரகாசம் அடைய இந்த சபையிலே அதற்காக தான் இயேசு மரித்தார், அதற்காகத்தான் உயிர்த்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. வரலைன்னா என்ன செய்யறது பாஸ்டர்? வரலைன்னா அப்படின்னா கஷ்டம். அது வராதது தான் ஆண்டவர் வேணாம் என்று சொல்லுகிறார். வாருங்கள் என்று என்னை அன்போடு அழைக்கிறார். அவர் ரத்தம் அதற்கு தான் சிந்தினார். கொஞ்சம் கஷ்டப்பட்டுருங்க, சரீரத்தை கட்டுப்படுத்தி விடலாம். நாம் காய்ச்சல் வந்தால் நம்ம கஞ்சி குடிக்கிறோம், சளி பிடிச்சா சூப்பு குடிக்கிறோம், அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம பாடியை. மஞ்சக்காமாலை வந்தால் எண்ணெய் இல்லாமல் சாப்பிட பழகியிருக்கிறோம். சுகர் வந்தால் சுகரை தூக்கி எறிகிறோம். டைஃபாய்டு வந்தால் பல மாதங்கள் எண்ணெய் பொருளும் கரியும் உள்ளே வராமல் தடுக்க மனம் இருக்கிற உங்களுக்கு சரீரங்களை அடக்க முடியாதா? நாம் பழகினவர்கள். நோய் வந்தால் பயப்படுகிறோம், இயேசு வந்தால் பயப்பட மாட்டோம். நோய்க்கே பயம், நோய்க்கே பயம், நோய்க்கே பயம். சுகருக்கே பயம், சுகருக்கே பயம். சுகரே எனக்கு பயம், ஏனால் சுகரின் விளைவு கடைசியில் மரணம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மரணத்தை விட நான் வச்சிருக்கிற மரணம் தான் பயங்கரமானது. கவனமாக இருந்துருங்க. சுகருக்கு பயப்படுறத விட ஏசாமிக்கு பயப்படுங்க. உயிர் தெழுந்த தேவனுக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். இந்த காலையில் சுகருக்கு பயப்படாதீங்க. அதனால் பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்கள் ஊழியக்காரர் பாருங்க சுகருக்கு பயப்படா பாருங்க, கீழே போய் ஜீனியை போட்டு நான் டீ குடிக்கிறேன், இனிமேல் எனக்கு எதற்கும் பயமில்லை என்று சொல்லி எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து விடாதீர்கள். அப்படியே பாஸ்டர் பரவாயில்ல பாஸ்டர், நாங்கள் 2 மாத்திரை சேர்த்து போட்டுறேன்னா அது உங்கள் பொறுப்பு, அது என்னுடைய பொறுப்பு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், சுகருக்கு பயப்படாதீங்க தான் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுங்கன்றேன், அவ்வளோதான். பிரஷருக்கு பயப்படாதீர்கள், ஆனால் உப்பையும் பார்த்து போட்டு சாப்பிடுங்கள். அதையும் நான் காஷன் சொல்லிடுறேன். ஆமாம்,
ஜாதி ஜனத்துக்கு பயப்படாதீர்கள், இயேசுவுக்கு பயப்படுங்கள். சமுதாயத்துக்கு பயப்படாதீர்கள், இயேசுவுக்கு பயப்படுங்கள். பணத்திற்கு பயப்படாதீர்கள், இயேசுவுக்கு பயப்படுங்கள். அதிகாரங்களுக்கு பயப்படாதீர்கள், இயேசுவுக்கு பயப்படுங்கள். மனுஷனுக்கு பயப்படாதீர்கள், இயேசுவுக்கு பயப்படுங்கள். அங்கே தான் பிரச்சனையே இருக்குது நமக்கு. அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே உங்களை அனுப்புவதற்கு முன்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த பேங்க் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். இந்த பேங்க்குக்கு ஆள் வரலை. எந்த பேங்க்குக்கு? உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுக்கிற பேங்க்குக்கு, வங்கிக்கு. வங்கி வங்கி வல்லமையை எடுத்து எடுத்து 23வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபைக்கு தலையாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கனெக்ஷன் கட்டு. தலை இருக்கு, கைக்கும் பாடிக்கும் கட்டு. சபைக்கும் தலையாகிய கிறிஸ்து, சரீரமாகிய சபை. சபைக்கு இங்கேருந்து நரம்பில் ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, தலைக்கும் பாடிக்கும் போகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பிளாக் எடுக்கணும். இதுக்கு யாரை பார்க்கலாம்? ஒருத்தரையும் பார்க்க வேணாம், ஆவியானவரை பாருங்க. இங்கிருந்து நிரப்புகிறவர். தலை நிரப்புகிறது சரீரத்தை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய he fills. சந்தோஷத்தினால் நிரப்புறாரு, சமாதானத்தினால் நிரப்புறாரு. அதை நிரப்ப விடாமல் தடுக்கிற வேலையை நான் செய்வேன், அப்புறம் புலம்புவேன், அப்புறம் நான் தான் ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர்னு சொல்லுவேன். பைப்பு பிளம்பரை கூப்பிடணும். இன்றைக்கி அந்த பிளம்பிங் வேலையை பார்க்கணும். பார்க்க அனுமதிப்பீங்களான்னு தெரியலையே. பார்த்தீங்களா, ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் பேர் அந்த பிளம்பரை அனுப்புங்க பாஸ்டர், அந்த குழாய்களை அடைப்பை எடுக்கிறவரை அனுப்புங்க பாஸ்டர், தலையிலேருந்து பாடிக்கு ரத்தம் போக மாட்டுது பாஸ்டர், அல்லது தலையிலேருந்து நன்மைகள் போக மாட்டுது பாஸ்டர். தலை நினைக்குது, அது புரிஞ்சுக்கிருச்சு, சொன்னால் கை வேலை செய்ய மாட்டுது. அதை எடுன்னு சொல்லுது பிரெயின், ஆனால் கை போக மாட்டுது. அதை சரி செய்ய முடியுமா? முடியும். சிறந்த மருத்துவர், அறிந்தவர், புரிந்தவர், நிரப்புகிறவர். அந்த குழாயை ஒரு தட்டு தட்டினார்னா சரியாயிடும். ஆனாலும் அனுமதி இல்லை. யாரு? சரீரம் அனுமதிக்க மாட்டுது. இந்த சபை அனுமதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாய் நிற்கிறது. வாருமையா, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, அலங்கோலங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுங்களேன். அவ்வளோதான். பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் பல காரியங்களை செய்வார். பாஸ்டர் அப்படிலாம் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னீங்கன்னா, இப்போ அதையுமே எடுத்து ஃபைல் பண்ணிடுவோம். உங்கள் மனசில் வந்ததை ஃபைல் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம். இந்த காலையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா குடும்பங்களுக்குள்ளும், குடும்ப தலைவர்களுக்குள்ளும், தலைவிகளுக்குள்ளும், பிள்ளைகளுக்குள்ளும், வாலிபர்களுக்குள்ளும் அது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தால் எல்லாம் நன்றாக. பேங்கை மாற்றுங்க. இந்த பேங்க் கெட்ட பேங்க். எந்த பேங்க், எந்த வங்கி ஜெபம் பண்ண போகிறோம்? எந்த வங்கியில் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? மாம்சத்தின் வங்கியில் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆவியின் வங்கியில் கடன் வாங்குங்கள். அது திரும்ப செலுத்த தேவையில்லை. அந்த பேங்க் நல்ல பேங்க். கோடிக்கணக்கில் வாங்கினாலும் திருப்பி கொடுன்னு கேட்காத நல்ல பேங்க். இதில் விதைச்சா அறுக்கணுன்றது. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ, இது என்ன நல்ல பேங்க்கு கிடையாது. இந்த பேங்க்கில் போய் நம்ம ஏன் நம்ம லைஃப்பை இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன் நம்ம அப்படி போய் ஒப்பு கொடுக்கணும்? இந்த காலையில் நீங்கள் ஏன் ஒரு 5 நிமிடங்கள் உங்களுடைய மனசை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்கலாமே? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கல் மனம், பாறை போன்ற மனம்,
பிடிவாதமான மனம், அது பரலோகத்திற்கு முன்பாக அப்படி நிற்க வேண்டாம். அவருக்கு முன்பாக ஒரு மனுஷனும் அப்படி நிற்க முடியாது. ஆக்சுவலா இங்கே ஒருவேளை அந்த அந்த மனநிலையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு. வாங்க, கல்லறை திறந்து வெளியே கொண்டு வந்த அந்த வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ளும் வந்து பிரவேசிக்க விரும்ப ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம் கேட்குது. அவர் விரும்புறாரு. வாப்பா வாப்பா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பண்றாரு. நீங்க ஏன் அதை ஒப்பு கொடுக்க கூடாது? வாங்கப்பா, உங்க பரலோக நன்மை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கிறது நிறைய இருக்குப்பா, அதெல்லாம் உடைச்சிருங்க. உங்க உயிர் தெழுந்த வல்லமை அந்த தடைகளை உடைக்கட்டும், உடைக்கட்டும். நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிற, நிறைவானவைகளை, நிறைவு 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 நிறைவு, plenty, surplus, மிகுந்த பலன், ஹல்லேலூயா, மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம், ஜெயம் 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 ஜெயம். அநேகரை எப்படி என்று கேட்க வைக்கிற, இது எப்படி என்று கேட்க வைக்கிற அந்த ஜெயம் எல்லாம் உங்க மனசுல இருக்கு. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமைக்கு இடம் கொடுங்க. அவர் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரூஷாபா தியாங்கரபா ரீஹாபானா சந்தரபா, லாசருவே வெளியே வா என்று சொல்லி மரித்த லாசருவே வெளியே கொண்டு வந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. வெளியே வா. ஹல்லேலூயா. மாஷாபா கரா ஹல்கதூர் அபா நியாங்கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஐயா, பாறைகள் உடையட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த கல்லறையை அடைத்து வைத்த, அந்த கல்லறையை மூடின கற்களை புரட்டி போடட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருகின் காலமே, இந்த காலமே கொஞ்சம் அசந்தாலும் அவ்வளவுதானே. ஒரு செகண்டுக்குள்ள ஒண்ணும் இல்லாம போகக்கூடிய காலமே, ஒரு வினாடியில் அழிஞ்சு போகக்கூடிய காலமே. இந்த காலம் கொடிய காலமே, கடைசி காலத்தில் ஒரு கொடிய காலமே. அந்த காலத்திலே நான் மாறாமல் இருப்பது, நான் மாறாமல் இருப்பது நியாயம் அல்ல. ஹல்லேலூயா. வங்கியை மாற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வங்கிகளை மாற்ற உதவி செய்வீர். இன்று எழுந்த இந்த சபை ஆண்டவரே வங்கியை மாற்றட்டும். மாம்சம் என்கிற அந்த நிலையிலிருந்து ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாய், உயிர் தெழுந்த வல்லமைக்கு இடம் கொடுக்கிற சபையாய், அந்த நிலைக்கு வருகிற சபையாய் ஆண்டவர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. அப்படியே செய்யுங்க ஆண்டவரே, அப்படியே செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க முடியாமல் ஆண்டவரே, கல்லறை இன்பம் தனி இன்பம், என் வாழ்க்கையில் கல்லறை ஒரு சுகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. ஓ, அது அந்த இடம் நல்ல இடம் இல்லையே. கல்லறை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் வெளியே கொண்டு வரத்தான் அழைத்தேன். சிலர் கல்லறைக்குள் உட்கார்ந்து, கல்லறை போதும், என் வாழ்க்கையில் கல்லறை போதும், கல்லறையே இன்பமான இடம் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து, அது உன்னுடைய இடம் அல்ல, அது வேண்டாம், அது இருள் சூழ்ந்த இடம், அது அங்க வெளிச்சம் வராது, அது அவமானம், அது கெட்ட இடம், அது வேண்டாம், அந்த இடம் தனிமையாக தான் இருப்ப, ஆனா அந்த தனிமையில எல்லா தவறும் இருக்கிறது, அங்கதான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகிறது,
அந்த இடம் வேண்டாம், அந்த கல்லறை வேண்டாம், கல்லறை வேண்டவே வேண்டாம் என்று அன்பின் தெய்வம் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் வெளியே வா லாசருவே என்று அழைக்கிறார். உங்களை வெளியே அழைக்கிறார். வெளிச்சத்துக்கு வா, வா வா, வெளிச்சத்துக்கு வா. போதும் போதும், கல்லறை அனுபவம் போதும், வெளியே வா, வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தர் சத்தத்துக்கு செவி சாய்த்து இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. அந்த கல்லறை அனுபவத்துக்குள்ளதான் அவ்விசுவாசம், நம்பிக்கை இல்லை, சோகம், தூக்கம் இல்லை, நிம்மதி கிடையாது, கவலையாவே இருக்கிறேன், எப்ப பாரு நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன். அது கல்லறை, அது கல்லறை. அந்த கல்லறை பாவம் நிறைந்த இடம், பாவம் செய்ய வைக்கிற இடம். அந்த இடத்தை ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெளியே வா, வெளிச்சத்துக்கு வா, வெளிச்சத்துக்கு வா, வெளிச்சத்துக்கு வா. வேண்டாம், உனக்கு நான் உதவி செய்கிறேன், வா வா, வெளியே வா, ஜெபிக்கலாம், வெளியே வா, நீ துதிக்கலாம், வெளியே வா, நீ பைபிள் படிக்கலாம், வெளியே வா, பரிசுத்தமாகலாம், வெளியே வா, நீ பரிசுத்தமானாகலாம், வெளியே வா, நீதிமானாகலாம், வெளியே வா, நீ கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுற நாளுக்கென்று ஆயத்தமாக்குவார். ஹல்லேலூயா. Thank you Lord. வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். Thank you Lord. Hallelujah. Mighty God, mighty God, mighty God. ஹல்லேலூயா. எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நாள் காலையிலே உயிர்த்தெழுந்த அருமையான நாளிலும் எங்களுக்கு சந்தோஷமும் நம்பிக்கையுமான செய்திகளை வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருளை அகற்றுகிற தேவன், ஆண்டவரே, நன்மைகளை செய்கிற தேவன், விடுதலைகளை கொடுக்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவர் பறைசாற்ற வைக்க எங்களை பூமி எங்கும் சாட்சியாய் எழுப்புகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த காலையில் அப்படியாக இந்த சபையை எழுப்புவீராக. கல்லறை அனுபவங்கள் இந்த சபையிலிருந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். வேண்டாம் என்று சொல்லி அழைத்த தேவன் இந்த காலை அந்த சத்தம் காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். அந்த அன்பின் சத்தம், வா மகனே, என் பிள்ளையே வா என்று சொல்லுகிற சத்தம் தொனிக்கட்டும். ஆண்டவர் கிருபையாக சந்திப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையான ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் உங்கள் உள்ளங்களில் நடப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.